கோவையில் ஹவாலா பணம் கொள்ளை தொடர்பாக தனிப்படை விசாரணை நடத்தி வருகிறது. விசாரணைக்கு உள்ளாகியிருக்கும் ஆய்வாளர் முத்துக்குமார் குறித்த தகவல்களை நமது செய்தியாளர் கண்ணனிடம் கேட்கலாம். கண்ணன், ஹவாலா பண கொள்ளையில ஈடுபட்டதா விசாரணையில் இருக்கும் முத்துக்குமாரோட பின்னணி குறித்து சொல்லுங்க. முத்துக்குமார் கடந்த 2000ஆம் ஆண்டிலே நாகர்கோவிலில், கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலே உதவி ஆய்வாளராக பணிபுரிந்து வருகிறார். அப்பொழுது அங்கு நடந்த ஒரு ஹவாலா பணம் கடத்தல் தொடர்பாக ஒரு விசாரணையில் அவர் ஈடுபட்டிருக்கார். அந்த சமயத்தில் அந்த ஹவாலா தொடர்பு உள்ள சில நபர்களுடன் இவர்களுக்கு தொடர்பு ஏற்பட்டுள்ளது. அந்த நபர்களை இவர் இன்ஃபார்மராக மாற்றி வைத்துள்ளார் என்று கூறப்படுகிறது. அதன் பிறகு இவர் பல்வேறு ஊர்களுக்கு மாறுதலாகி கடந்த 3 வருடங்களுக்கு முன்னர் கரூர் வந்தார். இருந்தாலும் தனக்கு உடைய அந்த இன்ஃபார்மல் தொடர்புகளை தொடர்ந்து இவர் பயன்படுத்தி வந்திருக்கார் கூறப்படுகிறது. அந்த இன்ஃபார்மல் கொடுத்த தகவல் அடிப்படையில் தான் தற்சமயம் கோவையிலே இந்த 3.6 கோடி ரூபாய் பறிமுதல் வழக்கிலும் இந்த முத்துக்குமார் ஈடுபட்டுள்ளார். இது தவிர அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை இதுவரை எதுவும் எடுக்கப்படவில்லை என போலீசார் தெரிவிக்கப்பட்டுள்ளனர். கண்ணன், ஆய்வாளர் முத்துக்குமார் உள்ளிட்டோரிடம் எதன் அடிப்படையில் விசாரணை நடைபெறுது? அதாவது கடந்த மாதம் அந்த 3.6 கோடி ரூபாய் கோயில் ஹவாலா பணம் கொள்ளையடிப்பது தொடர்பாக அந்த முதலில் ஒரு கார் காணவில்லை என்றுதான் அந்த படத்தின் உரிமையாளர் புகார் செய்திருந்தார். அந்த அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டிருந்தனர். ஆனால் இதோடு வேறு 2 கருத்துக்களையும் தற்சமயம் பரவலாக பேசப்படுகிறது. குறிப்பாக அந்த ஹவாலா கடத்தல் தொடர்புடையவர்கள் தொடர்ந்து அவர்கள் அந்த கடத்தல் ஈடுபட்ட காரணத்தால் தங்களுக்கு பாதுகாப்பு கருதி அந்த காரிலேயே ஒரு ரகசிய கண்காணிப்பு கேமராவை வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. அந்த கேமராக்களில் பதிவு செய்யப்பட்ட சில காட்சிகளின் அடிப்படையில் முத்துக்குமார் அந்த பணங்களை பறிப்பு சம்பவத்தின் போது அந்த காட்சிகள் பதிவாகியிருந்ததாக கூறப்படுகிறது. அந்த காட்சிகளின் அடிப்படையில், ஆதாரத்தின் அடிப்படையில் தான் தற்சமயம் முத்துக்குமாரிடம் கோவை போலீசார் விசாரணை மேற்கொண்டீர்கள். அதன் அடிப்படையிலும் தான் அவர் சஸ்பெண்ட் ஏற்பட்டார் என்றும் கூறப்படுகிறது. கண்ணன், ஆய்வாளர் முத்துக்குமார் உள்ளிட்டோர் மீது இதே போல வேறு ஏதாவது வழக்குகள் பதிவாகி இருக்கா? அவர்கள் மீது ஏதாவது துறை சார்ந்த நடவடிக்கைகள் இதுவரைக்கும் எடுக்கப்பட்டிருக்கா? அதாவது இந்த வழக்கில் கோவையில் உள்ள அந்த பணம் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் தான் முதல்ல அவர்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். இதற்கு முன்பே இவர்கள் முத்துக்குமார் வேறு சில இது போன்ற செயல்களில் ஈடுபட்டிருக்கார் என்று தற்சமயம் போலீசாருக்கு ஒரு சந்தேகம் வந்தாலும் அதன் அடிப்படையிலும் வேறு செயலில் ஈடுபட்டிருக்கார் என்ற கோணத்திலும் இவர்கள் விசாரணை நடத்தி விடுகிறார்கள். ஆனால் இதற்கு முன்பு இந்த முத்துக்குமாரிடமும் உதவி ஆய்வாளர் சரவணன் உள்ளிட்டவர்களும் எந்த வழக்குகளும் பதிவுபடவில்லை. துறை ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என தெரிகிறது.